நமஸ்தே. இன்றைக்கி நம்ம விஷாரத் பூர்வா பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய இந்த ரோமலேட்டர் 5 ஆன கின்ஹென் 3 पर टिप्पणियां लिखिए. 5 टिप्पणी இங்கே ஹெட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. எனி 3 தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஈச் ஒன் கேரிஸ் 5 மார்க்ஸ். அப்போது உங்களுக்கு 15 மார்க்ஸ் ஈஸியாக கிடைக்கும். இதுக்கான ஒரு கொஷின் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது செக் பண்ணி பார்த்துட்டு திருப்ப நெக்ஸ்ட் கொஷின் படிக்க வாங்க. இப்போது அடுத்த கொஷின் பார்க்கலாம். उदय भानुलाल இதுதான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். प्रेमचंद जी हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं. निर्मला उनका ही लिखा अनुभव उपन्यास है. उदय भानुलाल के पात्र इसी उपन्यास का पात्र है. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நிர்மலா லெசனோட ஆத்தர் யார்? பிரேம்சந்த் ஜி இல்லையா? அவர் தான் கிங் ஆஃப் போயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அன்கம்பேரபிள் நாவல் அவரோடது. உதய பானுலால்ங்கிற கேரக்டர் பற்றி தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. उदय भानुलाल काशी की प्रसिद्ध वकील है. वे खूब कमाते हैं और अपने रिश्तेदारों का अपने यहाँ आश्रय देते हैं. उनके यहाँ बेसौन लोग रखते थे. उदय भानुलाल वकील में मगर रुपयों का कंचय करना नहीं जानते थे. उनकी बड़ी बेटी निर्मला का विवाह तय होते हैं. दहेज एक कठिन समस्या थी मगर लड़के वाले दहेज नहीं मानते. बरतियान का खूब आदर सत्कार करने पर जोर देते हैं. इससे निश्चित होकर उदय भानुलाल खूब खर्च करने लगे. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உதய் பானுலால் யார் அப்படின்னா, காசிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான வக்கீல். அவர் நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஆள். ஆனால் அவர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்பவே வேல்யூ கொடுப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இஷ்டத்துக்கு அவங்களுக்கு வேண்டி பணம் செலவு பண்ணுவாங்க. அவங்க கேட்டால் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது லாஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அவங்களோட பெரிய பொண்ணுக்கு நிர்மலாவுக்கு இதை மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போது அந்த டைமில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டாக்டர் சின்ஹாவோட வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அப்படி சொன்னால் நிறைய பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய டவுரி கொடுப்பாங்க, அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி சொன்னாங்க. ஆனால் அது அப்படி எதுவுமே இல்லை. उदय भानुलाल उधार लेने से भी नहीं चूकते. खर्च बनता जाता है तो उनकी पत्नी उनसे 5,000 से ज़्यादा खर्च ना करने की सलाह देती है. यह उनको अच्छी नहीं लगता. उदय भानुलाल समझाते हैं कि वे कमाते हैं इसलिए वे घर के राजा हैं. वे जो चाहें कर सकते हैं. पत्नी का उनके कामों में दखल नहीं देना चाहिए. இப்போது இதில் என்ன ஆகும் அப்படின்னா, உதய் பானுலால் எல்லாருக்குமே நிறைய செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போது அவங்களோட ஒய்ஃப் கல்யாணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்யாணினா யார்? உதய் பானுலாலோட ஒய்ஃப்னு நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா? கல்யாணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் செலவு பண்ணக்கூடாது, செலவு பண்ணுறதை கம்மி பண்ணணும்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க. அது உதய் பானுலாலுக்கு பிடிக்கல. ஏன்னா அவருக்கு மனசில் என்ன தோணுன்னா, ஒரு ஈகோ மாதிரி தோணும். நம்ம தான் இந்த வீட்டோட ராஜா, நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுறது சரியில்லை, அந்த மாதிரி அவங்க உதய் பானுலால் ஃபீல் பண்ணுறாங்க. पत्नी को सबक सिखाने के लिए नृत्य का नाटक खेलने घर से निकलते हैं. तब एक पुराना अपराधी उनको लाठी से मारता है तो उदय भानुलाल सचमुच मर जाते हैं. अपनी क्रोध और अभिमान के कारण वे अपनी मृत्यु को समय बुला लेते हैं. 1 मिनट के लिए सोचते तो वे सभ्य बच जाते और परिवार को भी छुपे रखते. मगर अहंकार उनकी आंखें बंद कर देते हैं, इसलिए गलती करते हैं और सबको रोते छोड़कर चले जाते हैं. उनका पात्र चित्रण यस्तानुभव हुआ है.
ஓகே. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உதய் பான்லால் வந்து அவங்களோட ஒய்ஃப் எப்படி அட்வைஸ் பண்ணுறதுனால அவர் என்ன பண்ணுவார்னா, கோவத்தில் வீட்டை விட்டு கிளம்பி போயிருப்பாங்க. கிளம்பி போனவர் என்ன பண்ணியிருப்பார்னா, அவர் இறந்த மாதிரி ஒரு ட்ராமாவை வீட்டில் வந்து ஒரு க்ரியேட் பண்ணியிருப்பார். லாஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன ஒரு கைதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய ஆள் எல்லாத்தையும் கூட்டி அடித்து உதய் பான்லாலை கொன்றிருப்பாங்க. அப்போது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம அகங்காரத்தில் நம்ம எப்போவுமே இருக்கக்கூடாது. நம்ம வந்து யாராச்சும் நம்மளுக்கு நல்லதாக ஒரு விஷயம் சொன்னால் அதில் ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நம்பி நம்ம வந்து எடுத்துருக்கணும். இந்த டைமில் அவங்க வந்து அவங்களோட ஒய்ஃபான கல்யாணியோட பேச்சை கேட்டிருக்கணும். அகங்காரம் எப்போவுமே எல்லா மனுஷங்களோட கண்ணை மறைச்சிரும். நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமாக தான் இந்த உதய் பான்லால் கேரக்டரை வந்து இந்த பிரேம்சந்த்ஜி ஆத்தர் வந்து நமக்கு சொல்கிறாங்க. நம்ம லைஃப்பில் அகங்காரத்தோடு இருக்கக்கூடாது. நம்ம வந்து சாஃப்டாக இருக்கணும். எல்லோரும் நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஆத்தர் யார்? பிரேம்சந்த்ஜி. ஓகே, இவ்வளோ தான். மீனிங் எல்லாமே நான் மேலே லைட்டாக இப்படி நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.